நண்பர்களுக்கு வணக்கம். நான் ரதி டெக்னாலஜி ரவீந்தர். நம்ம மெம்பர்னு அனைவருக்கும் இந்த சர்வே வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இது நம்ம ரெகுலர் ப்ராசஸ் தான். எப்போவுமே நம்ம சர்வேவை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம வெப்சைட் மெம்பர் பேஜில் தான் போடுவோம். இந்த டைமில் ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டிருந்தார், அதாவது நீங்கள் சர்வே இருக்குது அவ்வளோ சம்பாதிக்கலான்னு சொல்லியிருக்கீங்க, ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் காட்டினா தான் நம்பிக்கை வரும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். இன்னமும் சிலர் சொன்னாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக தான் நான் இது வந்து ரிஸ்க் எடுத்து தான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ பண்ணிவிட்டு இது வந்து எந்த வீடியோவில் போடுறதுன்னு எனக்கு, இந்த வீடியோனா நம்ம மெம்பரில் ஹோம் பேஜில் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ புதுசாக ஜாயின் பண்ண பணம் கொடுத்து ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு எப்படி போடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு, சரி எப்படியும் போட்டாகணும் கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் நான் இது பண்ணுறேன் ரிஸ்க் எடுத்து. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இந்த சர்வே நான் முதலே சொல்கிற மாதிரி இந்த சர்வே இல்லை, எந்த சர்வேயும் நான் வந்து 2-3 டைம் ட்ரை பண்ணுவேன். அதாவது மொபைலில், லேப்டாப்பில், டெஸ்க்டாப்பில், ஆஃபீஸில் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது நான் பண்ணி சக்ஸஸ் ஆன ஒரு சர்வே தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 3 நிமிஷம் ஓடும் சர்வே. அதாவது இந்த வெப்சைட்டை பற்றி கேட்குறாங்க. அப்படியே நான் பேசிகிட்டே இருக்கேன், பார்ப்போம். வெப்சைட்டை, இது நம்ம வெப்சைட் தான். இது ஒரு சின்ன ப்ராசஸ்க்காக நான் இப்போது மெயின்டைன் பண்ணுறதுனால இது டெம்ப்ரவரியாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ சர்வேக்கு போகலாம். இது வந்து ஒரு 3 நிமிஷம் தான் அந்த சர்வே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த காரை பற்றி, ஜாப் தேடுறவங்கள பற்றி, கிளாஸிஃபைடை பற்றி, எந்தெந்த வெப்சைட் உங்களுக்கு தெரியும், ட்ராவல் வெப்சைட் எது தெரியும், இதெல்லாம் தெரியுமா, இதை கேட்டிருக்கீங்களான்ற ஒரு சர்வே தான். இதை நான் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் வேற ஒரு இடத்துல. ஸோ இன்றைக்கி இங்கே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கவனமாக பாருங்கள். இந்த சர்வே ஏற்கனவே நான் கம்ப்ளீட் பண்ணதுனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். வெப்சைட் அட்ரஸை வந்து நம்ம ஹைட் பண்ணியிருக்கோம். சொன்ன மாதிரி கார் வெப்சைட் எது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம கார் வாலே, கார் தேக்கோ, உங்களுக்கு சப்போஸ் இது ஆன்சர் ஏதாவது தெரியலனா நீங்கள் தாராளமாக இது 2 வெப்சைட்டும் அடுத்ததில் காட்டுவாங்க. ஸோ கார் தேக்கோ இங்கே இருக்குது, கார் வாலே இருக்குது. இது வந்து இது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம தெரியும்னு கொடுப்போம். OLX தெரியும், குயிக்கர் தெரியும், என்ன கொடுத்துக்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொலிக்கு போட்டு வைப்போம், காட்டுவேன், கொடுப்பேன், ரெஃபர் பண்ணுவேன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் ஹோம், எந்தெந்த இது கொடுப்பீங்கன்னு. ஸோ அதில் கண்டிப்பாக வந்து மேஜிக் பிரிக்ஸ் இருக்கும். அடுத்தது 99 ஏக்கர்ஸ் போடலாம். உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் தெரியலனாலும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்து போடுங்க, தப்பு இல்லை. ஸோ இதுலேயும் OLX நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா மேஜிக் பிரிக்ஸ் இருக்குது, 99 இருக்குது, குயிக்கர் இருக்குது, ஹவுசிங்கும் தெரியும்னு போட்டு வைக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெண்டுக்கு எதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக 99யும் மேஜிக் பிரிக்ஸ் கொடுக்கலாம். OLX குயிக்கர் வேண்டாம், இதுக்கு கொடுக்குறா இருந்தாலும் கொடுங்க, தப்பு இல்லை. ஜாப் சர்ச்சிங்க்கு எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து கண்டிப்பாக நாக்குரி இருக்கும், naukri.com இருக்கும், மான்ஸ்டர் இருக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் டைம்ஸ் சம்திங் இருக்குமே ஒரு வெப்சைட்டு, எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல. ஸோ அதனால் ஷைன் கொடுப்போம். இன்னொன்று டைம்ஸ்ன்னு வரும், என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரில. சாரி, டைம்ஸ் ஜாப்ஸ், கரெக்ட்.
ஸோ இது எல்லாமே எனக்கு தெரியும். நாக்ரி தெரியும், கிளாஸ்டோர் தெரியாது. ஸோ கேரியர் பொறுத்த வரைக்கும் நாக்ரி, மான்ஸ்டர், டைம்ஸ் ஜாபை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணலாம். கிளாசிஃபைடு வெப்சைட் என்னென்ன தெரியும்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது குயிக்கரு, அப்புறம் OLX.in. இது ரெண்டு தான் அடுத்ததுலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டு. அதாவது பழைய நண்பர்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த ஒரு நிமிஷம் எதை ரெஃபர் பண்ணுறேன். நம்ம இந்த சர்வே ஏற்கனவே வேற ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் வந்து டோமினோஸ் கொடுப்போம். ஏன்னா காலையில் நான் வேறு எதுக்காக தேடி ஒன்று போட்டிருந்தேன். ஸோ இப்போ நம்ம தேட தேவையில்லை, காலையிலே டோமினோஸ் இருந்துச்சு. பழைய நண்பர்கள் நம்ம இந்த இது பண்ணோம், கூகுள் பற்றி கேட்டிருந்தாங்க, யாகு பற்றி கேட்டிருந்தாங்க, சர்ச் இன்ஜினுக்கு எந்தெந்த வெப்சைட்டு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதே கான்செப்ட் தான் இது. ஃபுட் பாண்டா தெரியும்னு போடலாம். எதை ரெஃபர் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ரெண்டுமே கொடுக்கலாம். ஜஸ்ட் ஈட் கொடுக்கலாம். ஜஸ்ட் ஈட் முன்னாடி கொடுக்காதனால இப்போ தேவையில்லை. ஸோ அடுத்தது ட்ராவலாக இருக்கும். ட்ராவல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் IBBO கொடுக்கலாம். அப்புறம் என்ன இருக்குமே, மேக் மை ட்ரிப். இது எல்லாமே காலையில் இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே இது நம்ம பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். புக்கிங் கொடுக்கலாம். மேக் மை ட்ரிப், யாத்ரா, காலையில் யாத்ரா கொடுத்தேன், இப்போ மறந்துட்டேன். கிளியர் ட்ரிப், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எதை ரெஃபர் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. ஸோ மேக் மை ட்ரிப், கோ IBBO, யாத்ரா, நான் கோ IBBOன்னு கொடுத்துட்டேன். ஓகே, கிளியர் ட்ரிப், இதெல்லாம் ரெஃபர் பண்ணுவேன்னு. இப்போ டன் கொடுத்தோம்னா இந்த சர்வே கம்ப்ளீட் ஆகிவிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எந்த வெப்சைட்டில் நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு நான் டன் கொடுத்துட்டு பாஸ் பண்ணிடுறேன் வீடியோவை. நீங்கள் டைம் பார்த்துக்கலாம். கரெக்டாக 8ஆம் தேதி, அதாவது நைட்டு 7ஆம் தேதி முடிஞ்சிருச்சு, 8ஆம் தேதி பிறந்துருச்சு, 12 மணிக்கு இருக்கும். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நான் அந்த ப்ராசஸை முடிச்சுட்டு இன்றைக்கி என்னோடய ஏர்னிங்கை ஸ்க்ரீன்ஷாட் மூலிமா காட்டுறேன். பழையவங்களுக்கு தெரியும் இது என்ன வெப்சைட்டுன்ட்டு. ஸோ இது நம்ம பணம் கொடுத்து பண்ணுறதுனால நம்ம வெப்சைட்டை காட்டுறதில்ல. ஸோ நான் உங்களுக்கு பர்டிகுலராக இப்போ வந்து எப்படி என்ன வெப்சைட்டில் எனக்கு ஏர்ன் ஆச்சு அப்படிங்கிறது, இது கிட்டத்தட்ட 85 சென்ட், அதாவது 51 ரூபா மதிப்புள்ள சர்வே. ஸோ அதனால் நான் டன் கொடுத்துட்டு பாஸ் போடுறேன், பாருங்கள். இப்போ பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் வந்து இந்த சர்வேவை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அதை நான் மேலே ஹைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அடுத்த சர்வே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் டேக் அனதர் சர்வேல கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் இந்த ஏர்னிங்ஸை உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் டைம் நோட் பண்ணிக்கோங்க. புதியவங்களுக்கு டைம் நோட் பண்ணிக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள். நான் பாஸ் பண்ணுறேன். நான் வந்துட்டேன். நான் சொன்ன மாதிரியே ஒரு 30-40 செகண்ட்ஸ் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், அதாவது நம்ம இந்தியன் டைமில் இப்போது 8 மணி ஆகிடுச்சு. இந்த சர்வர் காலையில் தான் 10:30 மணிக்கு தான் ரீசெட் ஆகும். இது USA சர்வர். ஸோ அதனால் இது இன்னைக்கு டேட் தான் காட்டும். கண்டிப்பாக நீங்கள் டைமாக பார்த்துருக்கீங்க. இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். இன்றைக்கி டே 7ஆம் தேதி ஜனவரி 2015. நான் 85 சென்ட்ஸ் வரும்னு சொன்னேன், ஆனால் 2 சென்ட் கம்மியாக இருக்குது, 83 வந்திருக்கு. ஓகேங்களா, பாருங்கள். ஸோ இது ஒரு நல்ல ரியல் டைம் எக்ஸாம்பிளாக தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா, கீழே வந்து வெப்சைட் நேம் காட்டுது. ஒரே நிமிஷம், பாஸ் பண்ண முடியாது. சரி, ஓகே, நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன். நம்ம ஒரு நம்பிக்கையாக கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம்.
சர்வேஸ்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. நம்ம ரெகுலர் யூஸருக்கு டெய்லியும் இதுமாரி ரெக்கார்டபிள் கொடுத்துட்ருக்கோம். புதியவங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். சர்வே பொறுத்த வரைக்கும் நிறையா அட்டெம்ப்ட் எடுக்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. ஈவன் இந்த சர்வே நான் காலையிலே கம்ப்ளீட் பண்ணதுனால தான் உங்களுக்கே தெரியும் நான் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்றத சொல்ல முடியும். அதேமாரி நம்ம சப்போர்ட்டில் கொடுத்துருப்போம். ஒரு நிமிஷம் நான் இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் பாஸ் பண்ணிவிட்டு பெருசு பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட்டில் சப்போர்ட் கொடுக்கறது வந்து 9 to 12 PM வரைக்கும் நான் சப்போர்ட் கொடுப்பேன். ஃபோன் சப்போர்ட், இமெயில், வாய்ஸ் சேட், டீம் வியூவர் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ டைம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நான் திரும்பவும் ஒருக்கா டைம் காட்டுறேன். ஸோ நான் 12 மணி வரைக்கும் நான் முடிச்சிருப்பேன்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக நான் கருதுகிறேன். சர்வே அதுக்கு தகுந்த மாரி நான் முடிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். பிளானும் வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் தான் போட்டிருக்கு. நம்ம டெமோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ரைஸ் வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஃப்ரீயாக கேட்காதீங்க. டெமோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான் 325 rupees. உங்களால் ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு 100 ரூபா கூட உங்களால் சம்பாதிக்க முடியல, நீங்கள் சொன்னதில் எதுலேயுமே எனக்கு வரல அப்படின்னா இந்த அமௌண்ட்டை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துடுவேன். ஸ்டூடெண்ட்க்கு இதில் எந்த பிளானாக இருந்தாலும் 50% ஆஃபரில் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். நீங்கள் ஃப்ரீயாக கேட்க வேணாம். ஃப்ரீயாக வாங்கிட்டு யாரும் பண்ணுறதில்ல. அதுக்கு எக்ஸாம்பிளும் நான் டெமோ வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு ஃப்ரீ வேண்டாம். நீங்கள் ஃப்ரீ இல்லாமல் வேறு ஏதாவது கேளுங்க. ஸோ நான் 325 rupeesக்கு வாங்கியிருக்கேன், எனக்கு டீம் வியூவரில் ஒர்க்கா சொல்லிக் கொடுங்கன்னு கேளுங்க. அது நான் 725 rupeesக்கு வாங்கியிருக்கேன், எனக்கு ஒரு 1 hour 1/2 hour நேரில் ஆஃபீஸில் உங்கள் ஆஃபீஸில் ட்ரைனிங் கொடுங்கன்னு கேளுங்க. இது என்னால் பண்ணி தர முடியும். தயவு செஞ்சு ஃப்ரீயாக கேட்க வேணாம். ஸ்டூடெண்ட் உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் ரிலேட்டிவோ யார் இருந்தாலும் அவங்க ஐடி கார்டை ஸ்கேன் பண்ணி எனக்கு பாதி அமௌண்ட் போட்டுட்டு அனுப்புங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக பாதி 50%ல் நான் பண்ணித்தரேன். ஸோ இது ஒரு நல்ல ஏர்னிங் பொட்டென்ஷியல். நம்ம அட்ரஸ் இங்கே இருக்குது. மீதி எல்லாமே நம்ம wantedonlineworkers.in நம்ம வெப்சைட்டில் போனீங்கன்னா இருக்குது. இது வந்து இப்போ ஒரு 1 hourக்கு அப்டேஷன் ப்ராசஸ் இருக்குது கொஞ்சம். ஸோ அதனால் இப்போ அப்டேஷனில் இருக்குது. கடைசியாக நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ரியல் டைம் வீடியோ தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நைட்டு, அதாவது இன்னைக்கு வந்து புதன்கிழமை, வியாழக்கிழமை பிறந்துருச்சு. ஸோ நைட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு நல்ல ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான். ஸோ பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் என்ன டவுட்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். தேங்க்யூ சார்.